வாராகின்னு யாராவது உச்சரிச்சா அவர்களுக்கு ஈரேழு லோகத்திலும் எதிரிகளே இல்லைங்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு. வாராகின்னு யாராவது நீங்க உச்சரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அறவே இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல யாராவது வாராகின்னு இந்த பிறவியில உச்சரிக்கணும்னா போன பிறவியில ஏதோ பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய விஷயம், நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்குமே. அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி அம்பாள் அன்னை, பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு தாய் அப்படின்னா அந்த பூமி தாய்னா அன்னை வாராகி தான். அப்படிப்பட்ட வாராகிக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்ற ஒரு திதி பஞ்சமி திதி. ஸோ தேய்பிறை பஞ்சமி மற்றும் வளர்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமியில நம்ம வழிபாடு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள், நெருக்கடிகள், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை இதையெல்லாம் தும்சம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த நாளா இந்த பூமியில அந்த தேய்பிறை பஞ்சமியை நம்ம கொண்டாடுறோம். பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய 5வது நாள் தேய்பிறை பஞ்சமி.